ஊழல் லஞ்சம் ஊறி திளைத்த கூட்டம் ஒரு பக்கம், உண்மை நேர்மையாக நாட்டை நிர்வகிக்க வேண்டும் என்று எண்ணுகிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். வாக்குக்கு காசை கொடுக்கிறார்கள், பணத்துக்கு வாக்கு நம் இனத்துக்கு தூக்கு என்கிற கோட்பாடை கொண்ட பிள்ளைகள். நாங்கள் உங்களுக்கு வாக்குக்கு காசு தர மாட்டோம், ஆனால் சிறந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கொடுப்போம். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, என் சொந்தங்களுக்கு நல்ல மருத்துவம் வைத்தியம், குடிக்க நல்ல நீர், படித்த பிள்ளைகளுக்கு உரிய வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை உங்கள் பிள்ளைகள் தருவோம். எங்களுக்கு உங்களை ஏமாற்ற தெரியாது. ஏன் என் தாய் தந்தையர், என் அக்கா தங்கை, என் அன்பு தம்பி தங்கைகள் ஏமாறுவதை பார்க்க சகிக்காமல் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். 1000 தருகிறேன், 2000 தருகிறேன், மிக்சி தருகிறேன், கிரைண்டர் தருகிறேன், 8000 தருகிறேன், 10,000 தருகிறேன். இதெல்லாம் ஏமாற்று என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வேலை செய்ய வருகிறவர்கள் எதற்காக நமக்கு காசு தர வேண்டும்? நல்ல கல்வியை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, அதற்கு சம்பளத்தை கொடுத்தால் நாமே பிழைத்துக் கொள்ள போகிறோம். எதற்காக? 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 1 லிட்டர் எண்ணெய் கூட வாங்க முடியாத வறுமை, ஏழ்மை, இந்த நிலையிலே 60 ஆண்டுகளாக ஆண்டு நம்மை வைத்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அவமானமானது. என் ஆத்தாளுக்கும் என் அக்காவுக்கும் தங்கைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறார்கள். எப்போது 60 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் எங்க அம்மாவால சம்பாதிச்சுக்க முடியாத நிலைமையில் வைத்தது யார்? என் வீட்டு வயலிலே நாத்து நடவுக்கு, களை வரிக்க, கத்திரிக்காய் தக்காளி வரிக்க வர அம்மாவுக்கு 500 ரூபாய் கொடுக்கிறோம் ஒரு நாளைக்கு. நீ 30 ரூபாய் கொடுக்கிறாய் ஒரு நாளைக்கு. ஒரு இட்லி 30 ரூபாய். என்ன கணக்குது? என்ன கணக்கு? தண்ணி வாங்கி குடிக்கிற காசு ஒரு மாசத்துக்கு 30 கேன் வாங்கினாலே 3000 4000 ஓடி வந்து விடுகிறது. குடிக்கிற தண்ணியை தரமாக கொடுக்க பக்கற்ற இந்த அரசுகள், தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுக்க முடியாத அரசு. எதற்கு நாம் ஓட்டு போடுகிறோம் என்று யோசிக்க வேண்டாமா? எதற்கு? 2 வயசு பிள்ளையை கற்பழித்துக் கொள்றவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கவா? 60 வயசு அம்மாவை கெடுத்துக் கொள்றவனை பாதுகாப்பு கூடவா? ரோட்ல போறவன் நடிச்சாலைகள் வச்சு வெட்டி கொள்றவனை பாதுகாப்பு கூடவா? நாடெங்கிலும் சாராய கடையை திறந்து வச்சு நம்ம சொந்தங்களை எல்லாம் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான நம்ம அக்கா தங்கச்சி, சின்னத்தா பெரியத்தா தாலி அறுத்த கூட்டத்துக்கு மறுபடியும் ஓட்டா. என்னைக்கு மாறப்போகுது இந்த சனம்? என்னைக்கு? இத்தனை சாமி, இத்தனை கடவுள், இத்தனை தெய்வம், எல்லாரையும் வழிபடுறமே. எதற்கு? என்ன நினைச்சு வென்றோம்? என்ன நினைச்சு இந்த திருநர் கூட்டத்தை திருப்பி நாட கொடுக்கணும்னா வென்றோம்? கண்ணு முன்னாடி மலையை அறுத்துக்கிட்டு போறான், ஆத்து மணல் அள்ளி தின்ட்டு போறான். வைகைன்னு ஒரு நதி இருந்ததே, இருக்கா? வைகைன்னு ஒரு நதியில எங்கேயாவது நடுவுல புல்லு பூண்டு செடி முளைக்குமா? மரம் முளைக்குமா? மாடு மேயுமா? ஆடு மாடு மேயுது. இந்த பக்கம் நாணல் இருந்தது. எங்க மணலை அள்ளவன மண்ணு வந்து மரஞ்செடி கொடி முளைச்சு மாடு ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மதுரை நகரின் கழிவு நீர் ஓடுற, கக்கூஸ் தண்ணி ஓடுற காவாயாக வைகை நதியை மாத்திட்டான். நதி செத்து போச்சு. நமக்கு தண்ணி, குடிக்க தண்ணி இருந்தது. நம்ம பிள்ளை வீட்டிற்கு என்ன இருக்கும்? யோசிக்க வேண்டாமா? திரும்ப இவர்களுக்கே இந்த உதயசூரியன், இந்த ரெட்டான, இது எத்தனை நாளைக்கு கட்டிட்டு இருப்பீங்க? எது ஒன்றையும் புதுசா தேர்தலே. செல்போனா புதுசு, காரா புதுசு, மிக்சியா புதுசு, டிவியா புதுசு. அந்த கடைக்கு போதும். பொண்ணுமா, பையனுக்கு பொண்ணா நல்ல பொண்ணு, சரியான பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா நல்ல பையன், சாப்பாடு நல்ல சாப்பாடு, நகையா நல்ல நகை, புடவையா நல்ல நகை. ஆனா நாட்டை ஆளுற மட்டும் தாத்திரம் பிடிச்ச திருட்டு பையன், கேவலம், எல்லாத்திலையும் புதுசு. ஆனா 60 வருஷம் அதர பழசுங்க ரெட்டல உதயசூரியன். அதையே போடுது. உழைக்கிற குடி, உழவர் குடி, விவசாயி இல்லைன்னா ஏது சோறு நீரு? நீ கார் இல்லாம வாழுவ, நீ செல்போன் இல்லாம வாழுவ, டிவி இல்லாம வாழுவ. கொரோனா நேரத்துல இங்க போன, டிவி வாங்க போன, நகை வாங்க போன, எங்க மளிகை கடை இருந்திருக்க, அரிசி வர கிடைக்குது போன. சோறு இல்லாம எப்படி வாழ்வ? சோறு இல்லாம 24 மணி நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருப்ப. ஆனா 3 வேளை சோதிங்க இல்ல, சோதை தருவேன். சம்சாரி விவசாயி தான் தரணும். அந்த விவசாயி சின்னத்தை தேடி என் ஆத்தாள், அப்பனு, என் அண்ணன் தம்பி ஓட்ட போடணும். என் தம்பிக்கு இந்த தொகுதியில என் தம்பி படித்தவன், வழக்கறிஞர் படித்தான். இளம் வயதில் படிக்கிற காலத்திலிருந்து என் தோளுக்கு துணையாக நின்றவன். நான் கொண்ட கொள்கைக்கு உன் மகன்கிட்ட கோடி இல்ல, உயர்ந்த கொள்கை இருக்கு. காசு இல்ல, நல்ல கருத்து இருக்கு. என்
மக்களை நல்லபடியா இந்த பூமியில வாழ வச்சிடணும். உலகத்தில் தலை சிறந்த என் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு என் ஆத்தாளப்பனுக்கு சிறந்த மருத்துவத்தை கொடுத்து நல்ல குடிக்க நீர் கொடுத்து நஞ்சில்லாத உணவு விஷமில்லாத உணவை கொடுத்து நல்லா வாழ வைக்கிற நாட்டு மக்களின் கனவு இருக்கு. இந்த தெய்வத்தின் சன்னதியிலிருந்து சொல்றேன், என்னை நம்பு. உன் மகன் உன்னை ஏமாத்தவன். ஏமாத்தலன்னா எனக்கு தெரியாதா? அவன் 2000 கொடுக்க வரும்போது நான் 20,000 உனக்கு தாரேன்னு சொல்ல தெரியாதா? ஒவ்வொரு எங்க ஆத்தாக்காவுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தரேன்னு சொல்ல தெரியாதா? சொல்ல தெரியாதா? நான் கேட்கிறேன், நம்ம வீட்டுல வந்து திருடி விட்டாங்க சொல்லுவாயே, திருடுறவன் 2000 ரூபாய் தான் வச்சுக்கிட்டு கொடுத்தா வாங்குவியா? விளக்கமாத்தால் அடிப்பியா? சொல்லு, நீங்க சொல்லு. வந்து ஏற்றி வச்சு வந்துட்டேன், ஆத்தா இது திருட போறேன், திருடிட்டு வந்து உனக்கு காசு தரேன், அதுல இருந்து அதுக்கு டோக்கன் அட்வான்ஸ் இந்த 2000 கொடுத்தா வாங்குவியா? செருப்பு கட்டி அடிப்பியா? ஆனா நீ வாங்குறிய, திருடுனவன்ட்ட வாங்குற, மறுபடியும் திருட போறவன்ட்ட வாங்குற, டோக்கன் அட்வான்ஸ் 2000. கேவலம், கேவலம். மதுரை மண்ணு மானத்துக்கு பேர் போனது. போராடி செத்தான் மானத்தை காக்க. பாண்டிய நெடுஞ்செலி ஆண்டான் மண்ணில் அவன் பரம்பரை ரத்தம் நமக்கு ஓடுது. இந்த பைத்தியக்காரன் வந்தவன் போன திருட்டு போயிட்ட நாட்டை கொடுத்துட்டு 1500க்கு கண்ணு முன்னாடி மலையை வெட்டி கொண்டு வரான். உன்னால மலையை உருவாக்க முடியுமா? மலை இல்லைன்னா மழை வருவியா? பாலைவனமாயிராத நாடு, சுடுகாடா போயிடாத நாடு. 60 ஆண்டுகள் நடந்து ஒரு பசு இருந்தா ஓட்டுறானா? ஓசி பஸ் ஓட்டுறான். அந்த ஓசி பஸ்ல ஐயா ஸ்டாலின், அவங்க மனைவி அம்மா துர்கா, தம்பி உதயநிதி அவருடைய மனைவி, இல்ல ஐயா எடப்பாடி ஐயார் மனைவி, அவங்க எல்லாம் உட்காந்து போவாங்களா இந்த ஓசி பஸ்ல? நீங்க சொல்லுங்க, அதுக்கு நாங்க ஓசியா போறோம், எங்க பக்கல் சீட்ல நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுங்க. ஒரு தடவை கூப்பிடு. கார் ஃபேக்டரி அறிவு சமூகமே, உலகத்துக்கு அறிவு கடன் கொடுத்த மக்களே, கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து எனக்கு போடுங்கன்னு சொல்லல, என் தம்பிக்கு போடுங்கன்னு சொல்ல, நல்லது எதுவாக பார்த்து போடுங்க. மதுரை மண்ணில் இருந்து மகத்தான மாற்றத்தை உருவாக்குங்க. இந்த நாட்டில் மதுரை மக்கள் மானமிக்கவர்கள், அறிவு சிறந்த மக்கள். இங்க பாரு, எத்தனையோ மன்னர் தான், சேர சோழன் பாண்டிய மட்டும்தான் 3 சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான். அவன் ஒருத்தன் தான்.